இப்போ நீங்க வந்து உங்களே நீங்க வந்து நான் வந்து சாமியாரோ கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஆ. அதே மாதிரி இப்போ புது புது சாமியார்கள்லாம் உருவாகிட்டு வராங்க. அவங்கள பத்தி நான் உங்கள ஒருத்தி, ஆ, உங்களுக்காக சேவை செய்கிற ஒருத்தி அப்படின்னு சொல்லலாம். நான் அடியார்களுக்கெல்லாம் எப்போவுமே அடியாராக இருந்து சேவை செய்கிறதுல விருப்பமுள்ள ஒரு சாதாரண ஒரு பாமர பெண், அவ்வளோதான் சொல்லணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன். ஓகே. அதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் அழகா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் போது மேபி அந்த ஒரு செகண்ட் என்னை எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம். என் சேவை செய்யறதுக்கு இது ஒன்று தடையா இருக்கும்னா எனக்கு அந்த அழகு தேவையில்லைன்னு தான் நான் தூக்கி எறிஞ்சேன். நடுவில் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், என்னை ஓட ஓட விரட்டினாங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு செயல் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எப்போ தோணுச்சு? இது ஆக்சுவலி லவ் பண்ணுறவங்கள பார்த்து லவ் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்கிறது? ஸோ ஒரு சிலருக்கு அது பதில் சொல்ல தெரியும், ஒரு நிறைய பேருக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. எனக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிலாம் தெரியல. எனக்கு அது கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி பேர் உமாராணி, கரெக்டு தான். தவமொழி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா தவத்தின் மொழி அன்பு அப்படிங்கிறது. ஆக்சுவலி இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த சிரிச்ச உமாவை எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நாங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தோம், ரொம்ப சூசைட் அட்டம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது என் மனசு மாறி போச்சுன்னு சொன்ன கால்ஸ் நிறைய. இப்போது அஃப்கோர்ஸ் நான் நிறைய வழிகளை கடந்து தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன். இல்லாமல் இல்லவே இல்லை. அது இப்போ நான் சொல்கிறதுனால அந்த வழிகள் மாற போகிறது கிடையாது. அது நடந்தது தான். அழுமூஞ்சி உமாவை ஏன் பார்க்கணும்? சிரிச்ச உமா, ஆனந்தம் சந்தோஷம் எல்லாருக்கும் பரவட்டும், அவ்வளோதான். ஸோ சோக கதை எதுக்கு? மெயினாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஆக்சுவலி நானே என்னுடைய தோற்றம், நான் ஏதோ ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தில் என்னுடைய தோற்றத்தை நான் இப்படி மாற்றிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது எப்படி போர்ட்ரேட் ஆச்சு, என்னோடய வீடியோஸை நான் பார்க்குறது இல்லை. அது எப்படி போர்ட்ரேட் ஆச்சு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. சமீபத்தியமாக வந்த கால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஃபீலுக்கு நினச்சி பேச ஆரம்பித்தாங்க. எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்ட்டு அப்புறம் தான் யோசித்தேன். ஆக்சுவலி நான் சாமியார் கிடையாது. எது பண்ண வைக்குது அப்படின்னா சில நடுவில் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ் சொல்கிறத விட நிறைய சேலஞ்சஸ் வந்தது. ஸோ என்னை ஓட ஓட விரட்டினாங்கன்னு சொல்லலாம். அது சொல்ல முடியல. அப்போ இன்சிடென்ட்ஸ் எப்படி வரும்னா, ரொம்ப பசிச்ச வயிறோட அந்த சாப்பாடு பல நாள் சாப்பிடாம இருந்து யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்து யாருக்கோ வழிகாட்டி அப்படி வந்தவங்க அந்த செகண்ட் வந்து நிற்பாங்க. அப்படி பார்க்கும்போது சொல்கிறவன் 1000 சொல்லிட்டு போட்டோம், உயிர் போனால் என்ன போகுது, உயிர் தானே போகுது, போயிட்டு போட்டோமே, 6 சாவு 100 சாவு, அது 4 பேருக்கு தர்மம் பண்ணுறதுக்காக வந்தது, நான் சந்தோஷம்தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டேன். ஸோ அதுதான். ஸோ நாட்டை காப்பாற்றுற இப்போது ஆர்மி மிலிட்ரி பர்சன்ஸ் இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நான் எப்போவுமே அதை தான் நான் நினைப்பேன். ஆர்மியில் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, நான் ஏன் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் நாட்டில் நிம்மதியாக உட்காந்து சேஃபாக ஜாலியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் என்னுடைய வேலை. நிறைய உயிர்களுக்கு சக்தி கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் மனம் தளரும் போதெல்லாம் நான் நினச்சிக்குவேன். ஐயோ, தப்பான ஒப்பீனியன். நான் ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். என்கிட்ட என்ன கேட்டாலும் உண்மையை தான் சொல்லுவேன். ஸோ சுட்டு போட்டாலும் எனக்கு எதையும் மறைக்க தெரியாது. சில விஷயங்கள் நான் மறைக்கிறேன், பர்சனல்ஸ் மறைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாரும் மீடியாவில் வந்து சொல்ல முடியாது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அதெல்லாம் நான் ஏன் மீடியாவில் வந்து சொல்லணும்? அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவை நான் சர்வீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், அன்னதானம் போடுறேன், அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணும். கோபம் வராதான்னா கட்டாயம் எனக்கு நல்லா கோபம் வரும். ஏன்னா இந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படின்னா பல உயிர்கள் வந்து நம்பி பசியாறக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல ஒரு சிறு தவறு கூட நடக்கக்கூடாது. பர்ஃபெக்ஷன் நான் எதிர்பார்க்க மாட்டேன், பட் ஆனால் மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாதுன்னு நான் பார்ப்பேன். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். 2வது, குடிகாரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் என்னை பார்க்கணும். பத்திரகாளி சொருவோம்.
எல்லா பெண்களுக்குமே ஒரு 2 ஃபேஸஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து வெரி கைண்ட். இது எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய குவாலிட்டி கிடையாது. எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப கருணையா இருப்பாங்க. ஸோ ரொம்ப அர்ப்பணிப்போடு இருப்பாங்க. இது எல்லாமே எல்லா பெண்களுக்கும் உண்டான ஒரு இயல்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தன்னுடைய கணவர் வந்து அந்த பெண்ண வந்து எவ்ளோ துன்புறுத்தினாலும், அது வந்து அப்போஸ் பண்ண மாட்டாங்க. விட்டுருவாங்க. ஆனா, தன் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பத்திரகாளியா மாறிடுவாங்க. வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ அதே மாரி தான் நான் செய்யக்கூடிய தொண்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, நான் குழந்தையா நெனைக்கிறேன், இங்க வந்து சாப்பிடக்கூடிய மக்களுக்கு இடையூறு ஏதாவது வரும்ன்ற பட்சத்திலயோ, நிச்சயமா நான் அந்த அவதாரம் நான் கட்டாயம் எடுப்பேன். அவதாரம் இன் த சென்ஸ் நீங்க அது டிவைன் அப்படி பார்க்காதீங்க. எல்லா ஃபீமேலுக்குமே 2 வெர்ஷன் உண்டு. எனக்கும் உண்டு, கடவுளுக்கும் உண்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு காட்டுறேன். ஓகே. அத நீங்க பார்த்துட்டு ஆ. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆ. சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறது? இவங்க யாரு? இவங்க இந்த ஃபோட்டோல அன்னைக்கு இருந்த பர்சனே தான் இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ப்ரொஃபஷன் வேற, இன்னைக்கு ப்ரொஃபஷன் வேற. ஸோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஸோ மற்றபடி கேரக்டரில் எந்த சேஞ்சஸும் வரல. ஓகேவா? ட்ரெஸ்ஸில் மேபி சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆ, இது என்னோட இயல்பான குவாலிட்டி. அது சுட்டு போட்டாலும் மாற்ற முடியாது. ஸோ ட்ரெஸ் மட்டும்தான் சேஞ்சஸ். வேற ஒன்றும் இல்லை. நான் அழகா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது மேபி அந்த ஒரு செகண்ட் என்னை எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு என்னுடைய செயல்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் மனசில் நிற்கும்படி செஞ்சிருக்கு. ஸோ இந்த உருவத்தை விட இந்த ஃபோட்டோவை விட இப்போ இருக்கிற இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற உமா நீங்க வந்து மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் இல்லை. இது நான் எனக்கே கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. நான் சேவை பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே, ரொம்ப டெப்த்தாக நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பேன்ல. ஸோ நான் பார்த்து என் சேவை செய்கிறதுக்கு இது ஒன்று தடையாக இருக்கும்னா எனக்கு அந்த அழகு தேவையில்லைன்னு தான் நான் தூக்கி எறிஞ்சேன். பட் அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தா எனக்கு ஒரு சாமியார் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நான் மறுபடியும் கலர் ட்ரெஸ்க்கு மாறி தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த பீப்புள் தள்ளுறாங்க. டேய் நான் எப்படி தான் இருக்கிறது? கலர் ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனைன்றீங்க, இப்போ மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனைன்றீங்க, நான் எப்படி தான் வாழறது? ஸோ நானாக இருக்க விரும்புகிறேன். என்னுடைய குணங்கள் என்னுடைய ட்ரெஸ்ஸு மாறலாம், ஆனால் நிச்சயமாக என்னுடைய குணம் மாறலை. ஸோ அது வரைக்கும் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது ஒரு லைஃப். எனக்கு அந்த ப்ரொஃபஷனுக்கு அந்த ட்ரெஸ் தேவைப்பட்டது, அதனால அந்த ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் செய்யக்கூடிய சேவைக்கு இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். ட்ரெஸ்ஸை வச்சு என்ன ஒரு பீப்புளை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து உங்களே நீங்க வந்து நான் வந்து சாமியாரா ஒன்று கிடையாதுப்பா அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இப்போ புது புது சாமியார்கள்லாம் உருவாகிட்டு வராங்க. அவங்கள பத்தி நினைக்கிறீங்க? ஐயோ, ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நான் சாமியார் இல்லைன்ற உண்மையை நான் சொல்கிறேன். நானே சாமி எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன், சாமி யாருன்னு தேடிட்டு இருக்கேன். அதனால நான் சாமியாரானா சாமியார் இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ புதுசாக வந்தாங்கன்னா யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, யாருக்கு என்ன தேடுதல் இருக்கோ அவங்கவுங்க போகிறாங்க. நம்ம யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து இறைவனுடைய ஒரு படைப்பு. இறைவனுடைய படைப்பை விமர்சனம் பண்ணால் அது இறைவனையே விமர்சனம் பண்ணதா ஒரு அர்த்தம். ரெண்டாவது, ஸோ எல்லாருக்குமே பாசிட்டிவ் ரோல் தான் கிடைக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ சிலருக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்து அது மூலமாக ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஒரு விழிப்புணர்வை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக கூட கடவுள் அந்த மாதிரி அனுப்பி வைக்கலாம். ஸோ கடவுளுடைய செயலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் புத்திசாலி இல்லை. கட்டாயம் நான் இல்லை, மற்றவங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சாப்பாட்டு மேலே குறை இல்லை. அந்த ஓனர் அம்மாவும் நல்லா வகுத்துக்கு குறை இல்லாத போடுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பசி நேரத்துக்கு இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். இது வரையும் எங்களெல்லாம் இன்னும் வரைக்கும் இன்னும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேஸ்ட் பண்ணாத சாப்பிட சொல்லுவாங்க, அவ்வளோதான். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் நடந்துக்கிட்டு இருக்கேன். குரூப் 2 எக்ஸாமுக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எங்கன்னா இங்கே சென்னையில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நேட்டிவ் வந்து மதுரை. அப்போ நான் பக்கத்தில் வந்து நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஹோட்டலில் சாப்பிட்டு அசிடிட்டி வந்துருச்சு. அப்போ அசிடிட்டி வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது,
அந்த ட்ரஸ்ட்டில் போய் சாப்பிட்றான்னு நான் லைப்ரரியில் தான் படிப்பேன். அந்த லைப்ரரிக்கு இன்சார்ஜாக இருக்க சார் வந்து கன்வே பண்ணார், இந்த மாதிரி அங்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்குடா, அங்கே போ, அது வீட்டு சாப்பாடு தான், அதில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணுறது இல்லை, நீட்டாக போ, நல்லா இருக்கும்டாங்க. அதே மாதிரி நான் நினச்சி வந்தேன். ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட்டாகவே தான் இருக்குது. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத காட்டியும் பெஸ்ட்டாகவே தான் இருக்குது. ஹோட்டலில் கூட நம்ம 60 ரூபா கொடுத்து சாப்பிட்டாலும் லிமிட்டட் சாப்பாடு தான். ஆனால் நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு. ஒரு முகம் சுளிக்காமல் கொள்ளாமல் எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா கைண்ட்னஸாக இது பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் ஹோட்டலில் கூட அந்த அளவுக்கு பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை குழம்பு வாங்கிட்டு மறுபடியும் சார் என்ன குழம்புனா ஒரு தடவை தான், அதுக்கடுத்து உனக்கு கிடையாது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எத்தனை தடவைனாலும் பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணி மறுபடியும் வாங்கிக்கலாம். ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு கண்டிஷன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த கண்டிஷன் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இல்லை.